104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. இந்த வருடத்துக்கு கர்த்தர் தந்த வார்த்தை, ஆமென். கர்த்தர் தமது கையை திறந்து நம்மை திருப்தியாக்குகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே என் கரத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன கொடுக்கிறேனோ அதில் தான் உனக்கு என்ன இருக்கிறது? திருப்தி இருக்கிறது. அதனால உன் அழுகையும் உன் விண்ணப்பங்களையும் என்னிடத்தில் கொண்டு வா. இன்று கற்றுத் தருகிற செய்தி இதுதான். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் எவ்வளவோ தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க. இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை ஆழ்மனதில் எழுதி கொள்ளுங்கள். என்னுடைய அழுகையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் நான் யாரிடத்திலும் கொண்டு போக மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த கண்ணீரை களிப்பாக்குகிறவர், இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் உங்களை நடத்துவார், நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்களா நடக்க முடியாத பாதை உண்டு, அதில் அவர் நடத்துவார். ஆனா அப்படியே நீங்களா நடக்க முடியாதபடியே எல்லாத்திலையும் கொண்டு போக மாட்டார். ஆண்டவர் இடராத, ஹல்லேலூயா, சில இடத்துல காலோண்டி நின்று உங்களை திரும்பி பார்க்க வைப்பார். மனுபுத்திரனே, இதை கண்டாயா என்று எசேக்கியேல் இடத்துல அந்த விருட்சங்களை காண்பித்தது போல இந்த 2026 உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக, அனுக்கிரகம் செய்வாராக, நடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களிலும் பலத்தவனுடைய, உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத பலவீனங்கள், ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைகள் கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆமாம், இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்காக தான் தருகிறார். நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, கம்பீரிக்க வைக்க போகிறார். அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருகிறவர்களை கம்பீரிக்க சீயோனின் உச்சியிலே. ஆமென். அல்லது இனி தோய்ந்து போவதில்லை. ஆவிக்குரிய நிலையில, பூமிக்குரிய நிலையில, சரீர நிலையில தோய்ந்து போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா.